So what is the question here given? So already I'm told CRPD, completely randomized design of experiencer or blocked design. ஓகேங்களா? அப்படின்னா என்ன கான்செப்ட்? ஒன் வே அனோவா. ஓகே, already I'm told in last class. Otherwise, another name is called a CRPD. CRPD or CRD. Both are one way ANOVA concept. Okay, Mama? Okay, sir. Completely randomized design experiment. Yes, sir. Yeah. CRBD. CRPD means blocked design. Otherwise, CRD. CRD means complete randomized design. Okay. See, இப்போ ப்ராப்ளம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன கோட்டு கேட்டுக்கிறாங்க? அனலைஸ் த ரிசல்ட் ட்ரீட்மெண்ட் Or எஃபெக்ட்ஸ். treatment effects. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே என்ன பண்ணுவேன்னா, எந்த அனோவா கொஸ்டினாக இருந்தாலும் இல்லை யூனிட் 2 டெஸ்டிங் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன் என்ன இருக்குதுன்னா ஹச் நாட் டிபெண்ட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை என்ன டிபெண்ட் பண்ணணும்? ஹச் நாட் டிபெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஹச் நாட் டிபெண்ட் பண்ணும்போது இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்களே, இதுதான் நம்மளுடைய ஹச் நாட்டோட மெயின் பாயிண்ட்டு. இங்கே என்ன எழுதுறீங்கன்னா, தேர் இஸ் no significant, there is no significant between treatments. Okay, there is no significant between treatment Treatments. treatment methods. In one way கான்செப்டுக்கு என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த லைன் அப்படியே எழுதிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னது? there is no significant between. ஓகே, இது வந்து between treatment. இது எப்படி இருந்தாலும் யூனிட் அனோவா கான்செப்டாக இருந்தாலும் சரி, டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் லைன் ஹச் நாட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? எனி டவுட்மா? No, sir. செகண்ட் ஒன் எனக்கு போறீங்கன்னா, இங்கே ஏபிசிஆர் ட்ரீட்மெண்ட் அதை வந்து நான் என்ன எடுக்க போறேன்னா, லெட் ஏ ட்ரீட்மெண்ட் வந்து x1, பி ட்ரீட்மெண்ட் வந்து x2 அண்ட் சி ட்ரீட்மெண்ட் வந்து x3ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? டேபிளுக்கு எனக்கு ஈஸியாக தான் எடுத்துருக்காங்க. சரி, அதை எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணுறது? இந்த வேல்யூ நோட் பண்ணிக்குமா, நான் கீழே டேபிள் என்ட்ரி பண்ணும்போது வேணும் இந்த Sir, வேல்யூ. நான் ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன் சார். நான் எழுதிக்கணும். நோட் பண்ணிக்கலாமா? எஸ் சார், இதை மட்டும் எழுதிக்கிறேன் சார், கீழே நீங்கள் எழுதிருக்கு. Yes, sir. Let A is x1. Sir, these are capital X, sir? Yeah, capital X only. Okay. Then you form the table. What is the first table in first column? That means x1, x2, x3. Please tell me what is the value of x1? That means a value. Correct? 5. Yes, sir. 5, 5, 7, 5, 7, 3. 3. x2 value? 4, Hmm. 4, Hmm. 7. x3 value? 3, Hmm. 5, Hmm. 1. 1. So what is the first one? You want to find the summation value. Is correct? Yes, sir. Yes, summation. The grand total, right, sir? Yeah, grand datum okay. Each column summation. Okay. First of all, find each column summation. The first value is 15. Right, no? First value 15 and 10. 15 is correct. Next value 8 plus 7. Sir, 15.
Yes, correct. Next, 9, sir. 8, 9. Okay. Yes, sir. Then this called here summation xi is correct. Yes, sir. Then next you want to find that summation xi whole square. Also you want to find the grand total. You told already grand total. Grand total meaning what is the grand total? Sum The of all sum the. of all the values given in the table. Okay. Please tell me what is the grand total? அப்போ grand total இது already add பண்ணிட்டீங்க இந்த 15 15, இந்த 39, sir. yeah 39. This 39 is called a grand total. Is correct, ma? Yes, sir. This 39 is called a grand total. இதை டி நோட் பண்ணிக்கோங்க இந்த வேல்யூ நம்மளுக்கு டி எனக்கு டவுட் இல்லாமல் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த ஒர்க் எனக்கு காலம் வைஸ் என்ன சொல்லிக்கிறேன் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடி சொல்லிக்கிறேன் அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு எப்படி வரும் 15 ஸ்கொயர் 15 Summation ஸ்கொயர் இருக்குமா x1 of square. 225 Yes, sir. 225. so next again 15 square is correct 225, sir. next Sir, 81, sir. 81 is correct Yes, sir. hmm. Then 225 81. So how many values here given? 1, 2, 9 values, sir. 3 values, correct? 1, 2, 3. அப்ப என்ன X1, பண்றீங்க? 3 values. Yeah, each column how many values? 1, 2, 3. Each columns 3 values. அப்ப என்ன பண்ண போறீங்க next? Summation xi squared divided by 3 value கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப மீனிங் என்ன? 225 by 3. What is the value? 225 by 3. Sir, 75, sir. 75. Here also 75. Here 27 amma. Yes, sir. 81 by. Yes, sir. Any doubt up to this concept? No, sir. Sir, இது வந்து நம்ம summation of x by n போட்டா மீன் ஆயிரும் sir. இது வந்து summation of x square by n, right, sir? Yes ma, yes. It's not mean. இது மீனிங் என்னன்னா SSC யோட கால்குலேஷனுக்கு வேணும் அப்போ இதனோட சம்மேஷன் சொல்றாங்க இதனோட சம்மேஷன் என்ன வரும் சொல்லுங்க 75 plus 75 plus 27. Sir, 177, sir. 177 is correct. Yes, sir. 177. Okay. Next you want to find the next என்ன பண்ண போறோம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க டேபிள்ல Sir, I'll note it down, sir. 1 minute, ப்ளீஸ் sir. நோட் அப்படி சைட்லயே நோட் பண்ணிட்டு வாமா வெயிட் பண்ணாத நீ பாட்டு நோட் பண்ணிட்டு Yes, sir. I'm noting it down, sir. Okay, sir. okay next we want to find that x1 squared value x2 squared value x3 squared value please tell me what is the result Sir, x1 square is separately squared not for individual separately squared that 5 means 5s are 25, sir. 25 49, 49 9, sir. 9 then what is the summation value Summation 25 plus 49 plus 9. Sir, 93, sir. 93 similarly we can find x2 squared value Yes, sir. 4 squared 16 4 square 16, again 16, 49 again 49. So totally 16 plus 16 plus 49. Sir, 66, sir. 66 amount Yes, sir. இது வந்து எவ்வளோமா 93 or 73 73 தானே இது Which one, sir? which one this one 73 Sir, that is 93, sir. இப்படிமா Sir, 25 plus 49 plus 9. Sir, 93 only, sir. 60 okay 75 okay no 93 only Sir. Sir, 49 plus 25 9 is 58, sir. 58 plus 25 equal to 93, sir.
ஓகே எடுங்க ஓகே. ம். It's right. Sir, and then this is 66, sir, not 63, sir. 66 Yes, sir. 66 எப்படிமா வருது? 32 Sir, 30 16 plus 16, 32 plus 49. யா Sir, again 32 16 plus 32 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 32வா? எச்சா வருது அதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. மிஸ்டேக் வருது. ஏன் ஆட் பண்றீங்க தப்பா வருது? 81, sir. 81 Yes, sir. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுறா. மிஸ்டேக் வருது பாரு. Okay, sir. Okay, sir. 81 Sir, இப்போ x3 square. ரைட். ம் 9, sir. 3 ஸ்கொயர் 9 5 ஸ்கொயர் 5 5 are 25. 1, sir. ம் 26 plus 9. 35, sir. 35. Then what is the sum of this value? Sum of this three total value. Okay. இதான் வந்து நம்ம Total டோட்டல் டிஎஸ்எஸ் ஓட கான்செப்ட். இந்த மூணோட சம்மேஷன் என்ன சொல்றாங்க? இந்த மூணோட சம்மேஷன் 23 எழுதிட்டா நம்ம plus 81 plus 35. Sir, 209, sir. 209 கரெக்டுங்களா? Yes, sir. ஓகே 209 இது ரெண்டு கவுண்ட் இருக்குதாம்மா? எதுவும் இல்லை, sir. சரி இப்போ இந்த 209 எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா டிஎஸ்எஸ் ஓட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த 177 எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இதே நோட் பண்ணுங்க. அப்போ யார் யார் எங்கே வரணும் பாருங்க. கிராண்ட் டோட்டலோட டோட்டல் இங்கே டி போட்டாச்சு. இவன் வந்து டி. அப்போ இது வந்து டிஎஸ்எஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். டிஎஸ்எஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ இந்த இது வந்து எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட். இதை வந்து கிளியராக நோட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம வந்து டேபிள் போடும்போது ஈஸியாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்கும் நம்ம கால்குலேஷன் போடும்போது. சரிங்களா? ஓகே, சார். இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இதில் டவுட்டாக இருக்குது. 25 Yes, sir. 9. 58 Sir, 5 squared is 25, sir. 83 தானே வருது இது. ஏன் உங்களுக்கு இதை வச்சு இது 83 தான் 93 போட்டுக்கிறீங்களா? அதுதான் கேட்டேன். ஏன் 93 83 தானே கால்குலேட்டர் போட்டு போகிறோமா? 58 Sir, yes, sir. Yes, sir. 83, sir. பார்த்தீங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போ 83 நீங்கள் என்ன ஆகும்? ஒரு 10 ரெடியூஸ் ஆச்சுன்னா 199 ஆகும். 199, sir. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லுமா? மிஸ்டேக் ஆகக்கூடாது. உங்கள் மிஸ்டேக் இருந்தால் Okay, வந்து sir. மார்க் ஆகும். 199. Yes, sir. 83. இந்த ஆக்சுவலி பேப்பர் கால்குலேட்டர்ல இருக்கனால எனக்கு தெரியல, சார். கரெக்டா பேப்பர் இப்போ எடுத்துட்டேன், சார். ஓகே. இப்போ பார்க்கலாம். அடுத்து போகலாமா? எஸ், சார். ஃபர்ஸ்ட் கிராண்ட் டோட்டல். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். கிராண்ட் டோட்டல் எவ்வளோமா? Sir, grand total is 39, sir. கிராண்ட் டோட்டல் 39 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? 39. செகண்ட் ஒன் வந்து கரெக்டேட் ஃபேக்டர். கரெக்டேட் ஃபேக்டர் சிஎல் டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். டி ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோமா? 39 ஸ்கொயர். கரெக்டுங்களா? 39 ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். கேபிட்டல் என் வேல்யூ எவ்வளவு? மொத்த கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை வேல்யூ கிவன் தெரியுங்க? 9, sir. 9 Yes, sir. 1 2 3 4 5 6 7 8 9 9 values. கரெக்டாமா? Yes, sir. அப்போ divided by 9. 169, sir. 39 square divided by 9. 39 square divided by 9 எவ்வளோமா? Sir, 169, sir. கன்ஃபார்மா? 169 கன்ஃபார்மாமா? Yes, sir. Okay. Third one. So what is the third one? S S C. SSC ஓட ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறேன்? Summation xi whole square divided by ni minus corrected factor. கரெக்டாமா? Yes, sir. ஸோ இந்த நோட்டேஷனாக நான் இங்கே என்ன நோடிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்களோட நோட்டேஷன் என்ன சொல்லிக்கிறேன்? எஸ் எஸ் Sir, 1. கரெக்டாமா? Yes, sir. அப்போ அதனோட வேல்யூ எவ்வளோ வருது? 177 7. மைனஸ் 169. கரெக்டாமா?
எஸ் சார். மைனஸ் பண்ண என்னோட என்ன சார் 1 minute சார். 177 minus 169 is equal to 8 சார். 8. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கால்குலேஷன் என்ன எம்எஸ்சி கரெக்டாமா? எஸ் சார். ஃபார்முலா என்ன எஸ்எஸ்சி டிவைடட் பை நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் 1 கரெக்டுங்களா? எஸ் சார். மொத்தம் ஏபிசி 3 ட்ரீட்மெண்ட். அப்ப 8 டிவைடட் பை 3 ட்ரீட்மெண்ட் 3 minus 1 கரெக்டாமா? 3 எப்படி தெரியல 3 காலம்ஸ் இருக்கும் அதனால. அப்ப 8 divided by 2 that is equal to 4 கரெக்டா? 4 சார். எஸ் சார். சோ நெக்ஸ்ட் ஒன் யாருமா? டிஎஸ்எஸ் ஆ? டிஎஸ்எஸ் ஃபார்முலா என்ன சொல்றேன்? summation xij square minus cf. summation xi squared ஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சுக்கிறோம்? 199 ஆ? எஸ் சார். அவன் தானே நான் சொல்லிக்கிறேன் DSS1 TSS1 ஓட வேல்யூ 199. அப்ப சொல்லுமா எவ்வளவு ஆச்சு? 199 மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். கரெக்டட் ஃபேக்டர் எவ்வளவு? 169 ஆ? எஸ் சார். 169. 169. அப்படி எவ்வளவுமா? 30 ஆ? எஸ் சார். சோ நெக்ஸ்ட் கால்குலேஷன் யாரு? SSE. SSE TSS minus SSC. 30 minus SSE. SSE ஓட வேல்யூ 8 ஆ? சரி சார். எனக்கு டவுட் இருந்தா கேளுங்க. 30 minus 8 is equal to 22 சார். ஓகே. இது வந்து SSE ஓட வேல்யூ. சோ நெக்ஸ்ட் யாருமா? MSE பார்க்கலாமா? MSE சார். SSE divided by 1 minus C. N capital N minus C. அப்ப என்னாச்சு? SSE ஓட வேல்யூ வந்து 22. 22 divided by capital N. 9 வேல்யூ capital N. C வந்து number of column 9 minus 3. So 9 minus 3 எவ்வளவு கிடைக்குது? அது சார் 9 minus 3 6 சார். அப்ப 22 divided by 6 எவ்வளவுமா? 22 divided by 6. 1 minute sir. 22 divided by 6. Sir 3.667 sir. 3.67. Okay. Calculation part maximum முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். ANOVA டேபிள். பார்த்தலாமா ANOVA டேபிள்? Yes sir. Sir, we have to draw this horizontally, sir. Yeah. You see, it's possible horizontally to draw. So first testing is source of variance. Okay. First testing source of variance. So next getting sum of square. Next one degrees of freedom. Next one mean of square. Next one F ratio. F ratio mean what? இதுதான் வந்து நம்ம கால்குலேட்டர் வேல்யூ. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய கால்குலேட்டர் வேல்யூ. தட் மீன்ஸ் சிவி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டேபிள் வேல்யூ போட்டுக்கோங்க, நம்ம பார்க்கலாம் டேபிள் வேல்யூ. அது எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், ஏன்னா டேபிள் வேல்யூ தனியாக கூட போட்டுங்க, நம்ம எண்ட் ஆஃப் ரிசல்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த டேபிள் வேல்யூ ஓகே. ஸோ ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன் எழுது பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ்ங்கிறாங்க. நம்ம என்ன பார்த்தோம்? பிட்வீன் காலம்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாதனால இட்ஸ் பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ். இல்லைன்னா காலம் வச்சா தப்பு, காலம் வைஸ்ல கால்குலேஷன் பண்ணா உங்க ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எரர். நெக்ஸ்ட் ஒன் யாரு? எரர். இதோட வேல்யூ என்ன? SSC ஓட வேல்யூ சொல்லுமா? SSC ஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம்? SSC வேல்யூ இஸ் 8 சார். 8ங்களா? SSE வந்து 22ங்களா? சார் SSE வந்து 22 சார். ஓகே. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்
இது சி மைனஸ் ஒன், அதனால் டூ. இதில் வந்து கேபிட்டல் என் மைனஸ் சி, 9 மைனஸ் த்ரீ இஸ் சிக்ஸ். கரெக்டாமா? சார் மீன் ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். மீன் ஸ்கொயர் எவ்வளவு இது? ஸ்கொயர் எம்எஸ் எம்எஸ்சியோட வேல்யூ, எம்எஸ்சியோட வேல்யூ ரொம்ப 4 சார். எம்எஸ்சியோட வேல்யூ 4. அப்போ அப்ளை பண்ணுங்க 4. எஸ்எஸ்சியோட வேல்யூமா? எம்எஸ்சியோட சார் வேல்யூ சார் எம்எஸ்சியா எஸ்எஸ்சியா சார்? எம்எஸ்சி 3.67 ஆர். சார் எம்எஸ்இ வந்து 3.67 சார். அவ்வளோதான். ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிக்கிறோம், ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இ வந்தது வந்து எரர்னு எடுத்துக்கணும்ல சார்? எரர் வேல்யூ. எரர் தான். ஆமாம் ஆமாம். இப்போ எது கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ்? ஃபார்முலா என்னது? கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் divided வேரியன்ஸ். by smallest variance 4 by 4 தான். 0.6. அப்போ 4 டிவைடட் பை 3.67. சொல்லுமா, கால்குலேஷன் முடிச்சு எவ்வளோ வருது? 2 டிவைட் பண்ணி சொல்லுங்க. சார் 1.0899 சார். அப்போ 1.09 வச்சுக்கிறேன். 1.09 வரும். சரியாம்மா? ஓகே சார். இப்போ டேபிள் வேல்யூக்கு என்ன சொல்லிக்கிறேன்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ கிரேட்டஸ்ட் வேரியன்ஸோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் இவனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? 2. கரெக்டுங்களா? அப்போ டிஎஃப் வேல்யூ என்ன? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்மளுக்கு 2, ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ் 6, 2, 6. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதாமா? அது மட்டும் இன்னொரு டைம் சார். அதாவது இது ரெண்டுத்துல இருக்குது. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்கணும். இப்போ கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் வேல்யூ நியூமரேட்டரா? அப்போ நியூமரேட்டரோட வேல்யூ என்ன? இதான கிரேட்டஸ்ட். இதான் கிரேட்டஸ்ட். அப்போ இது கரெஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு இருக்காங்க? 2 2 சார். எஸ் சார். அந்த 2 இது. இதனுடைய கரெஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? மினிமைஸ். அப்போ மினிமைஸோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. அப்போ 2, 6. கரெக்டாமா? எஸ் சார். ஓகே. அப்போ 2, 6 கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ ஆல்பா கொடுக்கல, அதனால லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் வந்து நீங்க அப்ளை பண்றீங்க. அப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? ஆல்பா ஈக்குவல் டு 5%. அப்போ 5% எவ்வளவு? 0.05. அப்போ 100ல 0.05 போச்சுன்னா எவ்வளவு? 100 minus 5, that is equal to 95%. ஓகேங்களா? அப்போ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் பார்க்க வேணும் உங்க டேபிள் வேல்யூல. சரிங்களா? இப்போ டேபிள் ஓபன் பண்றீங்க. இந்த மாதிரி தான் டேபிள் பார்க்க போறீங்க. சரிங்களா? சார் டேபிள் வேல்யூல சார் டேபிள் வேல்யூல 5% கொடுத்திருந்தானா பாருங்க. எய்தர் 5% கொடுத்திருந்தா பாருங்க. சரிங்களா? அந்த 5% ஓட வேல்யூ வந்து இந்த மாதிரி 0.05 கொடுத்துக்கறானா பாருங்க. இல்லைன்னா அதர்வைஸ் வந்து 95% கிரிட்டிக்கல் ரீஜன் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் டேபிள், ஏன்னா நிறைய டேபிள் ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு கொடுத்த டேபிள், நான் அனுப்புன டேபிள் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம் கொஞ்சம் அப்வர்ட் சார். ம். சார் நான் அப்படியே அந்த வேல்யூஸ் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கிறேன் சார். எங்க இருக்குமா இந்த டேபிளா? இந்த 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 டேபிள். எஸ் சார். சார் லெவல் வந்து இப்போ நம்மளே எடுத்துருக்கோம் இல்ல சார்? ஆமா ஆமா 5% வரைக்கும் நம்மளே எடுத்துக்கிறோம். ஓகே சார். ஓகே சார். இப்போ சார் இதுல வந்து எப்படி சார் நம்ம 95% கொண்டு வரோம்? இப்போ டேபிள் போலாமா? ஓகே சார். டேபிள் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். சார் இதுல 95% இருக்குல்ல சார்? ஆமாமா. அது வந்து எப்படி சார்? 5% மைனஸ், அது கால்குலேஷன் பண்ணுங்க. 100 minus 5. இப்போ டேபிள் தெரியுதாங்கன்னு? எஸ் சார் தெரியுது சார். அப்போ நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு போட்டுக்கிறோம்? 2, 6 தானே? எஸ் சார். அப்போ சொல்றாங்க 2 எங்க இருக்குது நியூமரேட்டர்ல?
இது 2. சார் 2 மேல இருக்கு சார். எஸ் சார். 6 எங்க? 6 கீழே வரும். சரிங்களா? எஸ் சார். 6 இங்க இருக்குது. கரெக்டாமா? எஸ் சார். இதுல எவ்வளவு வேணும்? இது பார்த்தீங்கன்னா 95க்கு நம்மளுக்கு நேரா வந்து பார்க்கணும். 95 பண்ற 95 5% போட்டோம்ல 95க்கு நேரா எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா? 5.14 சார். 5.14. சப்போஸ் மாத்தி வந்திருந்தா என்ன பண்ணிப்பீங்க? இது 5.14 சார் சப்போஸ் மாத்தி வந்து 6,2க்கு பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? இது 6. அப்ப 6,2க்கு பார்க்கணும். அப்ப 2க்கு வந்தீங்கன்னா எங்க வரும்? இங்க வரும். இருக்கு கரெக்ட்டுங்களா? சார். இதுல வந்து 19.3 சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? எஸ் சார். ஸோ அவ்வளோதாம்மா. இப்போ நம்மளுக்கு 2,6னால கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ்னால இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 5.14. அப்போ இதை வச்சு நம்ம டேபிள் போட்டுடலாமா? ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் மாற்றணும். ஸ்க்ரீன் நம்மளுடைய டேபிள் எப்படி கற்றுக்கிங்களா? இதே தான் நம்ம அடுத்து இருக்கும். சரிங்களா? ஓகே சார். பார்த்துக்குங்க. இதை தான் மற்ற இந்த அனோவா 1 வே 2 வே லேக்கிங் ஸ்கொயர் எல்லாத்துக்குமே இதே டேபிள் தான். சரிங்களா? ஓகே சார். டெஸ்டிங் எப்போ இப்போ செகண்ட் யூனிட் வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு இதே டேபிள் தான். இப்போ டேபிள் ஓகேன்னா நம்ம அடுத்தது போகலாமா? எஸ் சார். சரி சொல்கிறாங்க. இப்போ என்ன டேபிள் வழி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 5.14. therefore டேபிள் வேல்யூ எப்படி எழுதணும்? எஃப் ஆஃப் 0.0%ல 2,6 ஈக்குவல் டு எவ்வளோமா? 5.14 டேபிள் வேல்யூ டிவி. அப்போ இங்கே வந்துடலாமா? இங்கே டேபிள் வேல்யூ நம்ம ஒரு கெட்டிங் வேணும்னா போட்டுக்குங்க, இல்லை தேவைப்படாது, இல்லை வேணும்னு போட்டுக்குங்க. அப்போ டேபிள் வேல்யூ எழுதிக்கலாமா? அப்போ எஃப்ஆ 0.05 2,6 ஈக்குவல் டு 5.14. அப்போ கம்பேர் பண்ணுங்க. இந்த வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. கன்க்ளூஷன் எழுதிலாமா? கம்பேர் பண்ணா அப்போ கன்க்ளூஷன். சரிங்களா? கன்க்ளூஷன் சொல்லுங்கம்மா, என்ன நடக்குதுன்னு. Conclusion is table value is greater than F ratio. Calculated value is less than or equal to table value. இதுதான் ஃபார்முலா. கால்குலேட்டர் வேல்யூ என்ன பண்ணீங்க? 1.09. டேபிள் வேல்யூ என்ன சொன்னீங்க? 5.14. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்ட்டுங்களா? Yes, is correct. Therefore H naught is accepted. அப்படின்னா மீனிங் என்ன? There is no significance between the treatments. அவ்வளோதான் கண்ணு. இதுதான் ஒன் வே பேசிக் கான்செப்ட் அண்ட் ப்ராப்ளம். இது 2022ல் கேட்டுக்கூடிய கொஸ்டின்.